Hi students, நம்ம இந்த வீடியோல தமிழ்நாடு சீஃப் மினிஸ்டர் ஸ்காலர்ஷிப் எக்ஸாமுக்கான ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின் பேப்பரோட சொல்யூஷன் பார்க்க போறோம். கொஸ்டின் நம்பர் 38 பாருங்க. ட்ரையாங்கிள் ஏபிசி டிஇஎஃப் ஆர் சிமிலர். ரெண்டு ட்ரையாங்கிள் சிமிலர். கொஸ்டின்ல என்ன கொடுத்துருக்காங்கன்னா பெரிமீட்டர் ஆஃப் த ட்ரையாங்கிள் ஏபிசி தட் ஆஃப் ட்ரையாங்கிள் டிஇஎஃப் இஸ் 9:7. இந்த ட்ரையாங்கிளோட பெரிமீட்டருக்கும் இந்த ட்ரையாங்கிளோட பெரிமீட்டருக்கும் உள்ள ரேஷியோ வந்து 9:7 இருந்தா the area of the triangle ABC 81 cm square na what is the area of DEF னு கொடுத்திருக்காங்க. ரெண்டு similar triangles ஓட பெரிமீட்டரோட ரேஷியோவை கொடுத்துட்டா உங்களோட ஏரியாவோட வேல்யூ கண்டுபிடிக்கணும். அதுல ஒரு ஏரியா உங்களுக்கு ஆல்ரெடி கொடுத்தாச்சு. பேசிக்கா ஒரே ஒரு விஷயம் நீங்க தெரிஞ்சுக்க வேண்டியது என்ன அப்படின்னா ரெண்டு similar triangles ஓட பெரிமீட்டரோட ரேஷியோ எதுக்கு ஈக்குவலா இருக்கும்னா அதோட கரஸ்பாண்டிங் சைட்ஸுக்கு ஈக்குவலா இருக்கும். அதாவது AB by DE ஓட ரேஷியோ கண்டுபிடிச்சாலும் சரி இல்ல BC by EF ஓட ரேஷியோ இல்லனா AC by DF ஓட ரேஷியோ, அதாவது இங்க முதல் ரெண்டு ஆல்பபெட்னா இங்க முதல் ரெண்டு, ரெண்டாவதுனா இங்க ரெண்டாவது மூணாவது அப்படி எடுக்கணும் நம்ம எப்பவுமே. அதுதான் கரஸ்பாண்டிங். இந்த வேல்யூக்கு கண்டிப்பா பெரிமீட்டர் வந்து சேமா தான் இருக்கும். ஏன்னா சைட்ஸ் ரேஷியோவும் பெரிமீட்டர் ரேஷியோவும் எப்பவும் ஈக்குவல் தான். ஆனா ஏரியாவோட ரேஷியோ வேணும் அப்படின்னா சைட்ஸோட ரேஷியோவை ஸ்கொயர் பண்ணாதான் நமக்கு கிடைக்கும். இப்போ ஏதாவது ஒரு சைடு கரஸ்பாண்டிங் சைடு எடுத்து அதோட ரேஷியோவை ஸ்கொயர் பண்ணால் நமக்கு ஏரியா கிடைச்சிரும். சைடோட ரேஷியோவும் பெரிமீட்டரோட ரேஷியோவும் ஈக்குவல் அப்படின்றதுனால நம்ம இந்த சைடுக்கு பதிலாக நம்ம இந்த 9/4 யூஸ் பண்ணிக்க முடியும். அப்போ இதை 9/4 த ஹோல் ஸ்கொயர் அப்படின்னு எழுதிக்கலாம். கொஸ்டின்ல ABCDEF அப்படின்ற ட்ரையாங்கிள் ஏபிசியோட வேல்யூ ஆல்ரெடி கொஸ்டின்ல 81 அப்படின்னு கொடுத்துட்டாங்க. அப்போ இதை 81ன்னு எடுத்துக்கலாம். ஃபைண்ட் த ஏரியா ஆஃப் DEF. DF ஓட ஏரியா தான் கேட்டிருக்காங்க. அப்போ நம்ம இதை எக்ஸ்ன்னு அசியூம் பண்ணிக்கலாம். அப்போ இது ரெண்டும் ஈக்குவல் கொஸ்டின்ல. அப்போ 81/x இஸ் ஈக்குவல் டு 9 ஸ்கொயர் பண்ணால் 81 பை இங்கே 4 ஸ்கொயர் பண்ணால் 16. நம்மளுக்கு எக்ஸ் தான் வேணும். ஸோ எக்ஸ் அந்த பக்கம் எடுத்துகிட்டு போயிட்டு இந்த டேர்ம் இங்கே எடுத்துகிட்டு வந்துடலாம். நியூமரேட்டர் ஒரே மாதிரி இருக்கிறதுனால நம்ம அதை கேன்சல் கூட பண்ணிக்க முடியும். 81 கிராஸ் மல்டிப்ளை பண்ணுறோன்னு வச்சுக்கோங்களேன். 81 இன்ட்டு எக்ஸ் மல்டிப்ளருக்கு 81 இங்கே வந்தால் டிவைட் ஆகி கட் ஆகிடும். இப்போ எக்ஸோட வேல்யூ வந்து கண்டிப்பாக 16 சென்டிமீட்டர் ஸ்கொயர் தான். அது உங்களோட டி ஆப்ஷனில் இருக்குது. இது ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான ஏபி கொஸ்டினை பாருங்களேன். தேர் ஆர் 2 arithmetic progression each having 100 terms. ரெண்டு ஏபியில் 100 terms இருந்தது. First AP has the first term as 1, common difference as 4. First AP யோட first term 1ஆவும் common difference வந்து 4 இருந்தது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அப்போ நம்ம உங்களோட AP பார்த்தோம்னா first term 1, 1 plus D, அதாவது 1 plus 4 5 வரும், 5 plus 4 9 கிடைக்கும். இப்படியே போயிட்டே இருக்கும். நெக்ஸ்ட் டேர்ம் அதாவது 4 ஆட் ஆகிட்டே போனோம். அதான் உங்களோட காமன் டிஃப்ரென்ஸ். அடுத்து 13 வரும், அடுத்து 17 வரும், அடுத்து 21. நம்ம 100 டேர்ம் எழுத முடியாது, ஆனால் இந்த மாதிரி வரும் அப்படின்றது தெரிஞ்சிச்சு. அதேமாதிரி செகண்ட் ஏபி ஹாஸ் ஃபர்ஸ்ட் டேர்ம் ஹாஸ் 2. அப்போ ஏயோட வேல்யூ வந்து 2, காமன் டிஃப்ரென்ஸ் வந்து 5 இருக்குது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அப்போ அதோட ஏபி முதல் டேர்ம் 2, 5 ஆட் பண்ணிட்டே போனோம். ஏன்னா 5 தான் காமன் டிஃப்ரென்ஸ். 2 கூட 5 ஆட் பண்ணால் 7, 7 கூட 5 ஆட் பண்ணால் 12, 12 கூட 5 ஆட் பண்ணால் 17, திருப்பியும் 5 ஆட் பண்ணால் 22. இந்த மாதிரி 100 டேர்ம்ஸ் இருக்குது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இவங்களோட 100th டேர்மும் இவங்களோட 100th டேர்மே கண்டிப்பாக நம்ம கண்டுபிடிக்கணும். இப்போ என்ன கேள்வி கேட்டிருக்காங்கன்னா then how many numbers are common to both the APC? எத்தனை டேர்ம் காமனாக வரும் கண்டுபிடிங்க அப்படின்னு கேட்டிருக்காங்க. இது ஒரு டிஃப்ரெண்ட் கொஸ்டின். ஏன்னா இதை நம்ம 100 டேர்மை எழுதவும் கூடாது, எழுதி நம்மளால் கண்டுபிடிக்க முடியாது. ஏன்னா இது ஒரு காம்படிட்டிவ் எக்ஸாம். ஷார்ட்டாக இதை கண்டுபிடிக்கிறதுக்கு முதல்ல இதை கடைசி டேர்மை கண்டுபிடிங்க. அதாவது 100th டேர்ம் என்னன்னு கண்டுபிடிச்சிக்கலாம். எப்போவுமே 100th டேர்ம் வேணும் அப்படின்னா A plus 99D கண்டுபிடிச்சா அதுதான் 100th டேர்ம். ஏன்னா நம்மளோட பேசிக் ஃபார்முலா ஏபியை பொறுத்த வரைக்கும் AN ஈக்குவல் டு A plus N minus 1 into D அப்படின்ற ஃபார்முலாவில் தான் நம்ம அப்ளை பண்ணுவோம். இப்போ முதல் ஏபிக்கு 100th டேர்ம் என்னன்னு கண்டுபிடிக்கணும்னா A வேல்யூ 1, 99 டைம்ஸ் D வேல்யூ வந்து 4. அப்போ நம்மளோட வேல்யூ 1 plus 36 பேலன்ஸ் 3 நமக்கு 396 கிடைக்குது. அப்போ 397. அப்போ முதல் ஏபியோட 100th டேர்ம் வந்து 397. அப்போ இங்கே கடைசியில் 397 வரைக்கும் இருந்திருக்கு 100 டேர்ம் எழுதும் போது. ரெண்டாவது ஏபிக்கு அதே மாதிரி 100th டேர்ம் கண்டுபிடிக்கும் போது ஃபர்ஸ்ட் டேர்ம் 2, 99 டைம்ஸ் டி எழுதிக்கலாம். அப்போ 2 + 45 5 4, இதை ஆட் பண்ணால் 495 கிடைக்குது. ஆட் பண்ணால் 497. அப்போ இதோட கடைசி நம்பர் வந்து 497 தான். இப்போ இந்த ரெண்டு ஏபியில் எத்தனை நம்பர் காமனாக இருக்குது அப்படின்னு கேட்குறாங்க. இதில் முதல் காமனாக இருக்கிற எலிமெண்ட் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இங்கேயும் 17 இருக்குது,
இங்கேயும் 17 இருக்கு. இதுக்கு முன்னாடி எந்த எலிமெண்ட்டும் காமனா கிடையாது. அப்ப முதல்ல உங்களுக்கு காமனா வர்ற எலிமெண்ட் வந்து 17 தான். இதே மாரி எத்தனை டெர்ம் ரெப்பிடேஷன்ல வரப்போகுதுன்றது தான் உங்க கேள்வி. இதுல இன்னொரு விஷயம் நல்லா புரிஞ்சுக்கோங்க. இது வந்து 397ஓட முடிஞ்சிரும். இது 497 வரைக்கும் வரும். ஆனா 397க்கு அப்புறம் எந்த எலிமெண்ட்டும் காமனா வரவே முடியாது இல்லையா? அப்ப நம்ம 397 தான் நம்ம என்னன்னு எடுத்துக்கணும்னா Lன்னு எடுத்துக்கணும். 2 பேருக்கும் காமனா வர்ற டெர்ம் தான் Aன்னு எடுத்துக்கணும். இந்த மாதிரி எத்தனை டெர்ம்ஸ், எத்தனை நம்பர் ஆஃப் டெர்ம்ஸ் வந்து காமனா இருக்குன்னு கண்டுபிடிக்கணும்னா நீங்க என்ன தான் கண்டுபிடிக்கணும் அப்படின்னு அர்த்தம். சரி மேம், டிஃபரன்ஸ் எப்படி கண்டுபிடிக்கிறது? உங்களுக்கு டிஃபரன்ஸ் 4 இருக்கு, உங்களுக்கு டிஃபரன்ஸ் 5 இருக்கு. அப்ப எந்த டிஃபரன்ஸ்ல இவங்க வந்து ரிப்பீட் ஆவாங்கன்னா, உங்களுக்கு வந்து 2 டிஃபரண்ட் ஏபிஸ் கொடுத்துருக்காங்களா, அந்த 2 ஏபிஸோட எல்சிஎம் தான் உங்களோட புது ஏபியோட காமன் டிஃபரன்ஸா இருக்கணும். இப்போ 4க்கும் 5க்கும் நம்ம எல்சிஎம் எடுக்கிறோம். எல்சிஎம் ஆஃப் 4 and 5. 4க்கும் 5க்கும் காமன் டேபிள்ஸ் எதுவுமே இல்லாததுனால எல்சிஎம் கண்டிப்பா என்னவா தான் இருக்கும், அதோட மல்டிபிளிகேஷனாக தான் இருக்கும். அப்போ எல்சிஎம் வந்து கண்டிப்பா 50 தான். முதல் டேர்ம் 17, காமன் டிஃபரன்ஸ் வந்து 20 எடுக்கணும். இப்போ இது கூட 20 ஆட் பண்ணால் 37, அடுத்து அப்படியே போயிட்டே இருக்கு. 397 வரைக்கும் நம்ம வந்து கன்ஃபார்மாக எத்தனை டேர்ம்ஸ் இருக்குது அப்படி பார்க்க போகிறோம். அப்போ இதில் எத்தனை டேர்ம்ஸ் இருக்குது அப்படின்றதான் உங்களோட கொஸ்டின். ஸோ உங்களோட ஃபார்முலா ஒன்று நம்பர் ஆஃப் டேர்ம்ஸ் n is equal to L minus A by D plus 1. இதுலேயே அப்ளை பண்ணலாம். அப்படி இல்லைன்னா an is equal to A plus n minus 1 into D அப்படின்ற உங்களோட பேசிக் ஃபார்முலாலே அப்ளை பண்ணலாம். an அப்படின்றது இந்த கடைசி நம்பர் தான். ஸோ ரெண்டுமே ஒரே ஃபார்முலா தான் பேசிக். எதில் அப்ளை பண்ணாலும் உங்களுக்கு கிடைக்கும். இப்போ L வந்து 397 minus 1 by இதில் எதில் அப்ளை பண்ணாலும் உங்களுக்கு ஒரே ஆன்சர் தான் கிடைக்கும். நம்ம என்ன தான் ஃபைன் பண்ணணும். ஸோ கடைசி டேர்ம் தான், கடைசி டேர்ம்ன்றது L இல்லை an எப்படி வேணாலும் சொல்லிக்கலாம். L minus A வந்து 17, டிஃபரன்ஸ் வந்து அவங்களோட LCM 20 அப்ளை பண்ணி கால்குலேட் பண்ணுறோம். 397ல் 17 மைனஸ் பண்ண 380 by 20 plus 1. ஸோ இதை கேன்சல் பண்ணிட்டோம்னா 38 by 2 19 வரும். 19 plus 1 20 வருது. அப்போ வந்து 20 டேர்ம்ஸ் வந்து 2 ஏபிஸ்க்கும் காமனாக இருந்தது அப்படின்றது தான் உங்களோட கரெக்டான ஆன்சர். இந்த மாதிரி கொஸ்டின் நிறைய காம்படேட்டிவ் எக்ஸாமில் கேட்குறாங்க. இங்கே பாருங்கள் 20 உங்களோட ஃபர்ஸ்ட் ஆப்ஷனில் இருக்குது, அதான் நம்ம செலக்ட் பண்ணணும். நெக்ஸ்ட் கொஸ்டின் பாருங்க. 2 circles of radius 10 cm and 5 cm touch externally at the point P. இந்த மாதிரி 2 சர்க்கிள் இருக்கு, அவங்க 2 பேரும் எக்ஸ்டர்னலாக இப்படி வந்து டச் பண்ணியிருக்காங்க. இந்த பாயிண்ட் Pன்னு எடுத்துக்க சொல்லியிருக்காங்க. A pair of tangents other than the common tangent at P. இந்த P வழியா tangent வரையக்கூடாது, அது இல்லாமல் ஒரு common tangent வரைஞ்சிருக்காங்க. எதில் இருந்துன்னா to the both the circle intersect at a point Q. Qன்ற ஒரு பாயிண்ட்ல இருந்து ஒரு காமன் டேஞ்சன்ட் வருது. 2 சர்க்கிளையும் தொடுற மாதிரி ஒரு டேஞ்சன்ட் வரையணும். அது வந்து Qன்ற பாயிண்ட்ல இருந்து வந்திருக்கணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ 2 சர்க்கிளையும் இப்படி சர்க்கம்ஃபரன்ஸில் ஒரே ஒரு பிளேஸில் தொட்டுட்டு போகிற லைன் தான் வந்து டேஞ்சன்ட். நான் இப்படி ஒரு டேஞ்சன்ட் வரைகிறேன். இந்த பாயிண்ட்டை Qன்னு எடுத்துக்கலாம். அப்போ Qல இருந்து 2 சர்க்கிளுக்கும் காமனாக இந்த சர்க்கிளுக்கும் இது டேஞ்சன்ட், இந்த சர்க்கிளுக்கும் இது டேஞ்சன்ட் அப்படின்றதான் அதோட அர்த்தம். Then the distance from the center of the nearest circle to Q. இந்த Qல இருந்து ஃபர்ஸ்ட் பக்கத்தில் இருக்க சர்க்கிளோட சென்டர்லேருந்து இந்த Q வந்து எவ்வளோ தூரத்தில் இருக்கும் கண்டுபிடிங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இந்த டயக்ராம் இப்போ ரஃபாக வரைஞ்சிருக்கேன். இது வந்து ஒரு காமன் டேஞ்சன்ட் எடுத்துகிட்டு இந்த நியரஸ்ட் சர்க்கிளுக்குள்ள தூரம் என்ன அப்படின்னு கேட்டிருக்காங்க. இப்போ நம்ம இதை வந்து ஓன்னு எடுத்துக்கிறோம். ஓலேருந்து Qவோட டிஸ்டன்ஸ் தான் கேட்குறாங்க. இதில் 2 சர்க்கிளோட ரேடியஸும் கொடுத்துருந்தாங்க. பெரிய சர்க்கிளோட ரேடியஸ் வந்து 10, சின்ன சர்க்கிளோட ரேடியஸ் வந்து 5. சின்ன சர்க்கிளோட ரேடியஸ் 5னா இதிலேருந்து இது வரைக்கும் இந்த வேல்யூ வந்து கண்டிப்பாக 5 தான். அதேமாதிரி பெரிய சர்க்கிளில் இது வந்து நம்ம ஒரு O டேஷ்னு எடுத்துக்கிறோம்னு வச்சுக்கோங்களேன். இந்த O டேஷ்லேருந்து இந்த Pன்ற பாயிண்ட் வரைக்கும் கண்டிப்பாக 10 சென்டிமீட்டர் இருந்திருக்கும். ஏன்னா பெரிய சர்க்கிளோட ரேடியஸ் வந்து 10 கொடுத்துருக்காங்க. சின்ன சர்க்கிளில் ஓலேருந்து P வரைக்கும் கண்டிப்பாக எவ்வளோ லென்த்து தான் இருந்திருக்கும், 5 தான் லென்த் இருந்திருக்கும். இதில் பேசிக்காக நீங்கள் தெரிஞ்சிருக்க வேண்டிய விஷயம் என்னென்னா, டேஞ்சன்ட்டும் சர்க்கிளோட இந்த பாயிண்ட் ஆஃப் கான்டாக்டில் 90 டிகிரி தான் டெஃபினட்டாக ஃபார்ம் பண்ணியிருக்கோம். இதில் இந்த Qன்றதை நம்ம காமன் ஆங்கிள் அப்படின்னு எடுத்துக்கலாம். இது A, இது Bன்னு வச்சுக்கோங்களேன். இதில் மொத்தம் 2 ட்ரையாங்கிள் இருக்குது. ஒன்று வந்து OAQ, இந்த மேலே இருக்க ட்ரையாங்கிளும் QO'B அப்படின்ற இந்த மொத்த ட்ரையாங்கிளும் சிமிலர் ட்ரையாங்கிள். ஏன்னா 2 ஆங்கிள் ஈக்குவலாக இருக்கிறதுனால அவங்க 2 பேரும் சிமிலர் ட்ரையாங்கிள் அப்படின்னு சொல்லிடலாம். ஸோ சிமிலர் ட்ரையாங்கிளோட எல்லா சைடும் கண்டிப்பாக ப்ரொபோஷனலாக இருக்கும். இந்த குட்டி ட்ரையாங்கிளோட 2 சைடும் இந்த பெரிய ட்ரையாங்கிளோட 2 சைடையும் டிவைட் பண்ணாலே ஆன்சர் கிடச்சிரும் பாருங்கள். ஸோ சிமிலாரிட்டி, இந்த குட்டி ட்ரையாங்கிளும் இந்த ஃபுல் ட்ரையாங்கிளும் சிமிலர். அப்போ இதோட எல்லா சைடும் ப்ரொபோஷனல் தான். இப்போ இந்த முதல் 2 ஆல்ஃபபெட் OA, இங்கே O'B, அதாவது OAன்ற சைடும் O'Bயும் கண்டிப்பாக அதோட ரேஷியோவும் மற்ற சைட்ஸோட ரேஷியோவும் சேமாக தான் இருக்கும். இந்த ட்ரையாங்கிளோட இந்த பாயிண்ட்லேருந்து இந்த பாயிண்ட் இருக்க லென்த் எனக்கு தெரியாது, நம்ம இதை எக்ஸ்ன்னு அசியூம் பண்ணிக்கலாம். முதல்ல ஓலேருந்து Q வரைக்கும் இருக்க லென்த் வந்து 5 + x அப்படின்னு தெரிஞ்சுக்கோங்க. ஏன்னா நமக்கு அது டிவிஷனுக்கு தேவைப்படுது. OQவோட பிளேஸில் நம்ம என்னென்னு எழுதிக்கலாம்னா 5 + x அப்படின்னு எழுதிக்கலாம்.
O dash Q அப்படின்னா O dash இங்கே இருக்குது, இங்கேருந்து உங்களோட Q வரைக்கும் இருக்க லென்த்து 10 + 5 + 5 + x அப்படின்னு கிடச்சிருக்கு. ஸோ நம்மளோட டோட்டல் லென்த் பார்த்தீங்கன்னா 20 + x இருக்குது. இதோட மொத்த லென்த் பார்த்தீங்கன்னா 10 5 5ன்றதுனால இதோட லென்த் வந்து 20 + x அப்படின்னு நம்ம எழுதிக்கலாம். இப்போ பாருங்க, OA ஓட லென்த், OAன்றது சின்ன சர்க்கிளோட ரேடியஸ் தான் 5, O'(B)ன்றது பெரிய சர்க்கிளோட ரேடியஸ் வந்து 10. அப்போ நம்ம இதை 5/10ன்னு எழுதிக்கலாம். நான் இது எதுவுமே எழுதாமல், இது ஒரு காம்படிட்டிவ் எக்ஸாம், நான் இதை பார்த்தாலே தெரியுது மேலே இருக்க குட்டி ட்ரையாங்கிளும் பெரிய ட்ரையாங்கிளும் சிமிலர். அப்போ இந்த ட்ரையாங்கிளோட இந்த சைடையும் பெரிய ட்ரையாங்கிள் இந்த சைடையும் டிவைட் பண்ணுற ரேஷியோவும், இந்த ட்ரையாங்கிளோட பேஸையும் இந்த ட்ரையாங்கிள பேஸையும் டிவைட் பண்ணுற ரேஷியோவும் சேமாக தான் இருக்கும் அப்படின்னு சொல்லி இதை நீங்கள் டேரெக்டாக கூட எழுதிக்கலாம். பேஸ் பை பேஸ், சைட் பை சைடு அப்படின்னு எழுதுனதா அர்த்தம். இதை வந்து 1/2 நம்ம கேன்சல் பண்ணிக்கலாம். டிவைடில் இருக்க 20 + x அங்கே வந்தால் மல்டிப்பிளில் வரும், இங்கே டிவைடில் இருக்கிற 2 அங்கே போனால் மல்டிப்பிளில் போகும். மல்டிப்பிளில் போகும்போது 2 பேர் கூடயுமே மல்டிப்பிள் ஆகும். அப்போ 20 + x, இந்த 2 உள்ள மல்டிபிள் பண்ணால் 2 5s are 10, 2 × x 2x அப்படின்னு கிடைக்குது. ப்ளஸ் x அந்த பக்கம் எடுத்துகிட்டு வந்துட்டு 10 இங்கே எடுத்துகிட்டு வந்துடலாம். அப்போ 20 - 10 = 2x - x அப்படின்னு கிடைக்கும். இது 10 = x. அப்போ எக்ஸோட வேல்யூ கண்டிப்பாக 10 தான். எக்ஸ்ன்றது இந்த பாயிண்ட்லேருந்து இந்த Q இருந்த லென்த் மட்டும் தான் 10. உங்களோட கொஸ்டினில் அவங்க என்ன கேட்டிருக்காங்கன்னா, இந்த Qன்ற பாயிண்ட்டு நியரஸ்ட் சர்க்கிளோட சென்டர்லேருந்து எவ்வளோ தூரத்தில் இருக்குது அப்படின்னு தான் கேட்டிருக்காங்க. அப்போ ஓலேருந்து Qவோட லென்த்து தான் கேட்குறாங்க, இந்த மொத்த லென்த்தும் கேட்குறாங்க. ஸோ இதில் இந்த பாயிண்ட்லேருந்து இந்த பாயிண்ட் வரைக்கும் 10, இந்த சர்க்கிளோட ரேடியஸ் ஒரு 5 இருக்கிறதுனால நம்ம அதோட லென்த்தை 10 + 5 அப்படின்னு சொல்லணும். அப்போ OQவோட லென்த் வந்து 5 + 10ன்றது தான் கரெக்டு. அப்போ 15 சென்டிமீட்டர்ன்றது உங்களோட கரெக்டான ஆன்சர். 15 சென்டிமீட்டர் உங்களோட ஏ ஆப்ஷனில் இருக்குது பாருங்கள், அதான் நம்ம செலக்ட் பண்ணியிருக்கணும். இப்போ கொஸ்டின் நம்பர் 21 பார்க்கலாம். இதில் வந்து ஒரு ஈக்குவேஷன் கொடுத்துருக்காங்க, இதை சால்வ் பண்ணால் நமக்கு ஒரு குவாட்ரேட்டிக் ஈக்குவேஷன் கிடைக்கும். ஏன்னா 2x × x² கிடைக்கும். ஒரு குவாட்ரேட்டிக் ஈக்குவேஷனுக்கு மேக்ஸிமம் 2 சொல்யூஷன் இருக்கும். அந்த சொல்யூஷன் எந்த டைப்பில் இருக்கும், நேச்சர் ஆஃப் த ரூட் என்ன அப்படின்னா, b² - 4ac வேல்யூ > 0 இருந்தால் 2 டிஸ்டிங்க் சொல்யூஷன்ஸ் கிடைக்கும். b² - 4ac <0 இருந்தால் நோ சொல்யூஷன் சொல்லணும், நோ ரியல் சொல்யூஷன். ஆக்சுவலாக =0 இருந்தால் ஈக்குவல் சொல்யூஷன், 2 ஆன்சரும் ஒரே மாதிரி கிடைக்கும்னு அர்த்தம். ஸோ முதல்ல இது ஒரு குவாட்ரேட்டிக் ஈக்குவேஷனை மட்டும் ஃபார்ம் பண்ணிவிட்டு இதில் எந்த டைப்பில் வருதுன்னு பார்த்தா மட்டுமே நம்ம ஆன்சர் பண்ணிடலாம். கரெக்டாக ஆன்சர் தேவையில்லை, இதில் என்ன டைப் ஆஃப் சொல்யூஷன் மட்டும் தான் உங்கள் கேள்வியில் கேட்டிருக்காங்க. டினாமினேட்டர் டிஃப்ரெண்ட்டாக இருக்கிறதுனால எல்சிஎம் எடுத்துக்கலாம். அப்போ 3000 × 10 வரும். ரெண்டுத்துலேயுமே 3000 இருக்கிறதுனால முதல்ல இந்த 3000 எப்படி காமனாக வச்சுட்டு இதை 1/x - 50 + 1/x + 15 எழுதிக்கோங்க. சம்மை கொஞ்சம் ஈஸியாக சால்வ் பண்ணிடலாம். ஈக்குவல் இங்கே 11 இருக்குது. ஸோ இங்கே 3000 1 × x + 50 x + 50, இங்கே x - 50 மல்டிபிள் ஆகும், இங்கே x - 50 டிவைடட் பை a + b a - b மாதிரி இருக்குது பாருங்கள். அப்போ இதை a² - b² அப்படின்னு நம்ம எழுதிக்கலாம், which is equal to 11. இங்கே இருக்கிற +50யும் -50யும் கட் ஆகிருக்கும். அப்போ மேலே ஒரு 3000ம் x + x 2xம் இருந்திருக்கும். டினாமினேட்டரில் இருக்க டேர்ம் அந்த பக்கம் போனால் மல்டிபிள் ஆகும். அப்போ x² - 2500 அப்படின்னு கிடைக்குது. ஸோ இதை மல்டிபிள் பண்ணிட்டோம்னா நமக்கு இதை 11 × x² 11x². இப்போ 11 × 25 மல்டிபிள் பண்ணிட்டா 5 7 275 2 0 கிடைக்குது. ஸோ 11 உள்ள மல்டிபிள் பண்ணிட்டோம். இங்கே இருக்கிற 6000x அந்த பக்கம் போனால் -6000x அப்படின்னு கிடச்சிருக்கும். இங்கே -6000xன்னு எழுதிக்கிறேன், ஈக்குவல் டு 0. இது ஒரு குவாட்ரேட்டிக் ஃபார்மில் கரெக்டாக எழுதிடலாம். முதல்ல 11x² இருக்குது, அப்புறம் ஒரு 6000x இருக்குது, அப்புறம் ஒரு 27500 இருக்குது, ஈக்குவல் டு 0. இது ஒரு எக்ஸாக்ட் குவாட்ரேட்டிக் ஈக்குவேஷன். இது வந்து ax² + bx + c அப்படின்னு நம்ம யோசிக்கணும். இதில் b² - 4ac சிம்பிள் மட்டும் தெரிஞ்சாலே போதும், இது வந்து என்ன டைப் ஆஃப் ரூட்டுன்னு சொல்கிறதுக்கு. இப்போ b² - 4ac நம்ம கண்டுபிடிக்கிறதுக்கு முதல்ல b², b வந்து 6000, இது ஒரு நெகட்டிவ் நம்பர் தான், ஆனால் நம்ம இதை ஸ்கொயர் பண்ணுறதுனால கண்டிப்பாக நமக்கு என்ன தான் கிடைக்கும், ஒரு பாசிட்டிவ் நம்பர் தான் கிடைக்கும். அப்போ இது பாசிட்டிவ். -4ac 4 × a × c வேல்யூ -27500 இருக்குது. அப்போ -27000 நீங்கள் மல்டிப்ளை பண்ண தேவையில்லை, ஏன்னா இந்த மைனஸும் சேர்ந்து ஆன்சர் கண்டிப்பாக என்ன தான் வரும், ப்ளஸ் தான் வரும். இது ஆல்ரெடி ஸ்கொயர் பண்ணும்போது இந்த டேர்ம் ப்ளஸ் ஆகிடும். இதில் வந்து 6 zeros இருக்குது, நான் கால்குலேஷனே பண்ண போகிறது இல்லை. இந்த மைனஸும் ப்ளஸ் இங்கே ஒரு ஆன்சர் வரும். இதுவும் ஒரு பாசிட்டிவ் நம்பர், இதுவும் ஒரு பாசிட்டிவ் நம்பர். ஃபைனலாக ஆன்சர் என்ன தான் வரப்போகுது, பாசிட்டிவ் தான் வரப்போகுது. அப்போ b² - 4ac கண்டிப்பாக > 0 தான். அப்போ 2 டிஸ்டிங் ரூட்ஸ் தான் இருக்கும். எப்போவுமே இந்த மாதிரி பெரிய நம்பராக கொடுத்துட்டு சால்வ் பண்ண சொன்னாங்கன்னா கண்டிப்பாக ஆன்சரை கண்டுபிடிக்கணும்னு அவசியமே இல்லை. என்ன டைப் ஆஃப் ரூட்னா 2 டிஸ்டிங் சொல்யூஷன் சொல்லி ஆன்சர் பண்ணிடலாம். கொஸ்டின் நம்பர் 22ல் பாருங்கள், a and b are
எனி டூ செட்ஸ் அண்ட் விச் ஆஃப் த ஃபாலோயிங் இஸ் ட்ரூ அப்படின்னு கேட்டிருக்காங்க. இதோட ஆப்ஷன்ஸ் எல்லாம் பார்க்கறதுக்கு முன்னாடி ஒரு சின்ன விஷயம் தெரிஞ்சுக்கோங்க. இப்போ இன்டர்செக்ஷன் வந்து நல் செட்டு இல்லை நல் செட் இல்லை, யூனியன் நல் செட்டில் அந்த மாதிரி நிறைய கண்டிஷன்ஸ் இங்கே இருக்குது. ஏன்னு ஒரு செட்டு இருக்குது, பின்னு ஒரு செட் இருக்குன்னு வச்சுக்கோங்களேன். ரெண்டும் இப்படி தனித்தனியாக இருந்தால் அதை வந்து ஓவர்லேப்பிங் செட்டுன்னு சொல்லுவாங்க. அப்படின்னா அவங்க ரெண்டு பேருக்கும் நடுவில் எந்த இன்டர்செக்ஷனும் இல்லை. இன்டர்செக்ஷன் வந்து நல் செட் அப்படின்னு அர்த்தம். இப்போ டயக்ராம் வந்து இப்படி இருந்தது அப்படின்னா இது ஏன்ற செட், இது பின்ற செட், இவங்க ரெண்டு பேருக்கும் இன்டர்செக்ஷனில் ஏதோ ஒரு எலிமெண்ட் இருக்குன்னு அர்த்தம். அப்போ ஏ இன்டர்செக்ஷன் வந்து நாட் அ நல் செட் அப்படின்னு அர்த்தம். இதுக்கு பேர் டிஸ்ஜாயின்ட் செட்ஸ், இதுக்கு பேர் ஓவர்லேப்பிங் செட்டுன்னு சொல்லுவாங்க. ஸோ இது ரெண்டுத்துக்கும் என்ன கண்டிஷன்லாம் இங்கே செக் பண்ண சொல்லியிருக்காங்கன்னா ஏ மைனஸ் பியும் பி மைனஸ் ஏவும் செக் பண்ண சொல்லியிருக்காங்க. இப்போ இந்த செட்டுக்கு ஏ மைனஸ் பி கண்டுபிடிச்சோன்னா ஏலேருந்து பியை ரிமூவ் பண்ணுனா ஏக்குள்ளே பியோட எலிமெண்ட் எதுவுமே இருக்காது. அப்போ நம்ம இதை என்னன்னு சொல்லிக்கலாம்னா ஏ மைனஸ் பியோட வேல்யூ கண்டிப்பாக ஏ தான் கிடைக்கும், பி மைனஸ் ஏயோட வேல்யூ கண்டிப்பாக பி தான் கிடைக்கும். ஏன்னா பியில் ரிமூவ் பண்ணுறதுக்கு ஒரு எலிமெண்ட் கூட ஏயோட எலிமெண்ட் இருக்காது அப்படின்னு அர்த்தம். இதுதான் ஆக்சுவலாக உங்களோட கரெக்டான கண்டிஷன். இப்போ இந்த கண்டிஷனை தான் முதல்ல கொடுத்துருக்காங்க. இப்போ ஏ இன்டர்செக்ஷன் பி வந்து ஒரு நாட் ஈக்குவல் டு நல் செட். இது நல் செட்டாக இல்லாமல் இருந்தால் அப்போ கண்டிப்பாக ஏ மைனஸ் பி வந்து ஏக்கு ஈக்குவலாக இருக்காது, பி மைனஸ் ஏ வந்து கண்டிப்பாக பிக்கு ஈக்குவலாக இருக்காதுல்ல அப்படின்னு சொல்லியிருக்காங்க. கரெக்டு தான். இது ஈக்குவலாக இருந்தால் இது ஈக்குவல்னு வரும், இது ஈக்குவலாக இல்லைன்னா இது ஈக்குவலாக இல்லாதுன்னு வரும். அப்போ இந்த ஃபர்ஸ்ட் ஆப்ஷனே அவங்க கரெக்டாக தான் கொடுத்துருக்காங்க. நம்ம அதர் ஆப்ஷன் செக் பண்ணவே தேவையில்லை. அடுத்து கொஸ்டின் நம்பர் 23 பார்க்கலாம். த ஹைட் ஆஃப் த லைட் ஹவுஸ் இஸ் 15 மீட்டர். ஸோ லைட் ஹவுஸ் இப்போ கீழே கிரவுண்டு, இது 90 டிகிரியில் 15 மீட்டரில் ஒரு லைட் ஹவுஸ் இருக்குது. அண்ட் த லென்த் ஆஃப் இட்ஸ் ஷேடோ இஸ் 15√3. இந்த லைட் ஹவுஸோட நிழல் வந்து இப்படி கீழே விழுது, அந்த நிழலோட லென்த் வந்து 15√3 இருந்தது. தென் த வேல்யூ ஆஃப் தி ஆங்கிள் ஆஃப் எலிவேஷன் ஆஃப் த சன். ஸோ இங்கேருந்து சன்னோட எலிவேஷன் இந்த ஆங்கிள் என்னவா இருக்கும் கண்டுபிடி அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இந்த ஆங்கிள் தான் உங்களோட கொஸ்டின். இந்த ஆங்கிள்லேருந்து பார்க்கும்போது இது உங்களோட ஆப்போசிட் சைட், இது உங்களோட அட்ஜசன்ட் சைட், இது உங்களோட ஹைபாட்டனஸ் சைட் ரைட் ஆங்கிள் ட்ரையாங்கிளில். ஸோ உங்களுக்கு எந்தெந்த சைட்லாம் கொடுத்துருக்காங்க, ஆப்போசிட்டும் அட்ஜசன்ட்டும் தான் கொடுத்துருக்காங்க. அப்போ ஆப்போசிட்டையும் அட்ஜசன்ட்டையும் டிவைட் பண்ணால் நமக்கு என்ன தீட்டா கிடைக்கும், என்ன ஆங்கிள் கிடைக்கும்னா கண்டிப்பாக tan தீட்டா கிடைக்கும். அப்போ tan தீட்டா இஸ் ஈக்குவல் டு ஆப்போசிட் பை அட்ஜசன்ட் அப்படின்னு எழுதிக்கலாம். அப்போ tan தீட்டா இஸ் ஈக்குவல் டு ஆப்போசிட்டில் 15ம் அட்ஜசன்ட்டில் 15√3யும் இருக்குது. 15 கேன்சல் பண்ணிக்கலாம். அப்போ tan தீட்டா இஸ் ஈக்குவல் டு 1/√3 அப்படின்னு கிடச்சிருக்கு. உங்களோட பேசிக் ட்ரிக்னாமெட்ரிக் டேபிள் வேல்யூவில் 1/√3ன்றது யாரோட டேபிள் வேல்யூ, tan 30 டிகிரியோட டேபிள் வேல்யூ தான் 1/√3. இது ரெண்டுத்தையும் கம்பேர் பண்ணி பாருங்கள். தீட்டாக்கு நேரம் என்ன கிடச்சிருக்கு, 30 கிடச்சிருக்கு. அப்போ கண்டிப்பாக இந்த ஆங்கிள் ஆஃப் எலிவேஷன் வந்து 30 டிகிரியாக தான் இருந்திருக்கும். அதான் உங்களோட கரெக்டான ஆன்சர், பி ஆப்ஷனில் இருக்குது பாருங்கள். நெக்ஸ்ட் கொஸ்டின் பாருங்க. இன் a triangle ABC, AD, BE, CF are CVNs. ஒரு ட்ரையாங்கிளில் AD, BE, CF மூணு CVNஸாக இருந்ததுன்னா அவங்க ஒரு கண்டிஷனும் கொடுத்துருக்காங்க. 3 times AF BD is equal to 2 times DC into AA. இப்படி இருந்துச்சுன்னா சியோட வேல்யூவை கண்டுபிடிங்க FB 6ஆக இருக்கும்போது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ மூணுமே CVNஸ்ன்னு சொல்லியாச்சு. CVNஸோட ஃபுல் வீடியோ நம்ம சேனலில் இருக்குது, தேவைப்படுற ஸ்டூடெண்ட் அதை பார்த்துக்கோங்க, அது என் ஸ்க்ரீனில் வரும். இப்போ இந்த ட்ரையாங்கிளில் 3 CVNs ட்ராப், அதாவது AF by FBயும் BD by DC அதே மாதிரி CE by EA இவங்க எல்லாத்தோட ரேஷியோவையும் நம்ம சால்வ் பண்ணால் ஆன்சர் ஒன்று தான் வரும் அப்படின்றதான் நம்ம ரூல். இப்போ கொடுத்துருக்க கொஸ்டின்லேருந்து நான் இதை எழுதிக்கிறேன். கொஸ்டினில் இதுதான் உங்களுக்கு கொடுத்துருக்காங்க. இதில் நான் வேரியபிளாக ஒரு பக்கம் நம்பர் ஒரு பக்கம் எடுத்துக்கிறேன். மல்டிப்பில் இருக்க DC by EA கீழேயும் இந்த 3 அந்த பக்கமும் எடுத்துகிட்டு போய்க்கலாம். இதை கொண்டு போய் இங்கே கொஸ்டினில் ஃபார்முலா சப்ஸ்டியூட் பண்ணுங்கள். AF by BD மேலே வந்து AF into BDயும் கீழே CEயும் EAவும் இருக்குது, டிசியும் இஏவும் இவங்க ரெண்டு பேரும். ஸோ இதோட வேல்யூ மட்டும் தான் 2/3ன்னு கொடுத்துருக்காங்க. அப்போ இந்த ஈக்குவேஷனில் இந்த நான் பாக்ஸ் போட்ட வேல்யூக்கு பதிலாக 2/3ன்னு போட்டுட்டோம் அப்படின்னா ரிமைனிங் இங்கே நியூமரேட்டரில் சிஇ இருக்கும், டினாமினேட்டரில் FB இருக்கும். கண்டிப்பாக இதோட வேல்யூ ஒன்று தான். FBக்கு பதிலாக கொஸ்டினில் 6 எடுக்க சொல்லியிருக்காங்க. அப்போ இந்த இடத்துல நம்ம என்ன எடுத்துக்கலாம், 6ன்னு எடுத்துக்கலாம். இங்கே பாருங்கள், 2/3 மல்டிபிள் பை CE by 6 ஈக்குவல் டு 1. 2 டேபிளில் இதை கேன்சல் பண்ணிக்கலாம். அப்போ CE by 9 is equal to 1ன்னு கிடைக்குது. டிவைடில் இருக்க 9 அந்த பக்கம் போனால் மல்டிபிள் ஆகும். அப்போ C is equal to 9. ஆல்ரெடி 6 வந்து சென்டிமீட்டரில் கொடுத்துருக்காங்க. அப்போ CEயும் 9 சென்டிமீட்டர் தான் இருந்திருக்கும். அதுதான் உங்களோட கரெக்டான ஆன்சர். உங்களோட ஆப்ஷன்ஸ் பாருங்கள். இதில் ஃபஸ்ட்டு ஆப்ஷனில் 9 சென்டிமீட்டர் இருக்குது. இதில் மார்க் பண்ணியிருக்கிறது எல்லாமே உங்களோட அஃபிஷியல் ஆன்சர் கீ தான். ஸோ இதுதான் உங்களோட கரெக்டான ஆன்சர், 9 சென்டிமீட்டர். இதே மாதிரி நிறைய ப்ரீவியஸ் கொஸ்டின் பேப்பர்ஸோட சொல்யூஷன் நம்ம சேனலில் இருக்குது. தேவைப்படுற ஸ்டூடெண்ட் அதை யூஸ் பண்ணிக்கோங்க. Thank you for watching. If you like our channel, subscribe for more videos.